வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் மீது 400க்கும் மேற்பட்ட ஏவுகணையில் வீசி ஈரான் அலையலையா தாக்குதல். டெல் அவீவ், ஜெருசலம் நகரங்களில் 30 பேர் உயிரிழப்பு, ஏராளமானோர் படுகாயம். நாடு முழுவதும் ஓயாத சைரன் சத்தம். இஸ்ரேல் நோக்கி வீசப்படும் ஈரான் ஏவுகணையை நடுவானில் சுட்டு வீழ்த்த அமெரிக்க படைகளுக்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவு. தாக்குதலில் இருந்து இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள உதவ சபதம். இஸ்ரேலில் வசிக்கும் இந்தியர்களுக்கு அவசர உதவி எண் வெளியீடு. உள்ளூர் அதிகாரிகள் கூறும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும் இந்திய தூதரகம் அறிவுரை. இஸ்ரேல், ஈரான் ஆகிய இரு நாடுகளில் முப்படைகளும் உஷார் நிலையில் இருக்க உத்தரவு. ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்கா, இஸ்ரேல் கடும் எச்சரிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள பாத் கணேஷ் உட்பட இந்து கோவில்களில் இருந்து சாய்பாபா சிலைகள் அகற்றம். சனாதன ரக்ஷன் தள் மற்றும் பிராமின் சபா அமைப்புகளின் எச்சரிக்கையால் நடவடிக்கை. காசியில் சிவனை மட்டுமே வழிபட வேண்டுமென அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் 3ஆம் கட்ட தேர்தலில் அதிகபட்சமாக 65.48% வாக்குப்பதிவு. 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக வால்மீகி, கூர்கா மற்றும் மேற்கு பாகிஸ்தான் அகதிகள் வாக்களிப்பு. வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட 13 துறைகளில் தமிழ்நாடு முதலிடம். மத்திய அரசின் நிதி ஆயோக் புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ள கமலாயத்தில் தஞ்சம் அடைந்தவர்கள். திமுகவை தூற்ற கொஞ்சமும் அருகதை இல்லாதவர்கள். அன்புமணி ராமதாசுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதில். இரு மகள்களை மீட்க தந்தை மனு. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈஷா மையத்தில் நுழைந்து தீவிர சோதனை. அப்பா, நீங்கள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறீர்கள். நான் ஒருபோதும் தனியாக இல்லை. இன்ஸ்டாவில் கருணாநிதி புகைப்படம் வெளியிட்டு MP கனிமொழி உருக்கம். அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு. ஒரு விவசாயி கடலில் மூழ்கி மட்டுமே திருமணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய கட்டமைப்பை நரேந்திர மோடி உருவாக்கியுள்ளார். ஹரியானாவில் ராகுல் காந்தி பிரச்சாரம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் வரும் 8ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். தமிழக அரசு அறிக்கை. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு திடீர் உடல்நலக் குறைவு. சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலையில் முன்னேற்றம். 2 நாளில் வீடு திரும்புவார் என அப்போலோ மருத்துவமனை தகவல்.
கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவரது தங்க கடத்தல் அறிக்கை குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். பாலக்காட்டில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பேட்டி. திருப்பதி லட்டு விவகாரம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அக்டோபர் 3ஆம் தேதி வரை இடைநிறுத்தம். ஆந்திர அரசு உத்தரவு. மலேசியாவில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4986 ஆமைகள் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. தென்னிந்திய பகுதிகளில் இந்த முறை வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்ய வாய்ப்பு. தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மனம் மற்றும் உடல் ரீதியாக அரசை நடத்தும் நிலையில் இல்லை. காங்கிரசுக்கு ஏற்பட்ட கதிதான் பாஜகவுக்கும். தனி கட்சி தொடங்க உள்ள நிலையில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் எச்சரிக்கை. சீனாவுடனான உறவு வலுவாக உள்ளது, ஆனால் இயல்பாக இல்லை, பதற்றமாகவே உள்ளது. இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி பதில். கண் பிரச்சனைகளுக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருந்து செலுத்தும் புதிய முறை. சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பு. விவசாய கடனை முறையாக காலத்தே வழங்கி விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் துணை நிற்க வேண்டும். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை. தமிழகத்தில் 58 இடங்களில் RSS பேரணி நடத்த அனுமதி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. லெபனானில் கொல்லப்பட்ட பயங்கரவாத இயக்க தலைவன் ஹசன் நஸ்ருல்லாவிற்கு தமிழகத்தில் அஞ்சலி. இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் எச்சரிக்கை. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் ரயில்வே பாலத்தை 10 மீட்டர் தூரம் தூக்கி ரயில்வே ஊழியர்கள் சோதனை. வெற்றி பெற்றதும் சேவை தொடங்கும் என அறிவிப்பு. சாம்சங் நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம். தொழிற்சங்க நிர்வாகிகள் ஊழியர்கள் கைது. ஆன்மீக யாத்திரை சென்று திரும்பிய போது குஜராத் மலேஸ்டி ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் 26 பேர் சென்னை திரும்பினர். அமைச்சர் சாமுத் நாசர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. புதுக்கோட்டையில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர். போக்சோவில் கைது செய்த போலீசார் நடவடிக்கை. ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையின் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியீடு. நடிகை வனிதா விஜயகுமார் 4வது திருமணம். நடன இயக்குனர் ராபர்ட் ராஜை 5ஆம் தேதி கரம் பிடிக்கப் போவதாக இன்ஸ்டாவில் பதிவு. பாலிவுட்டில் வெளியாக உள்ள கடைசி உலகப்போர் திரைப்பட ட்ரெய்லர். நடிகை தமன்னா வெளியீடு. ஆரம் வீரப்பன் குறித்து சர்வதேச தரத்தில் த கிங் மேக்கர் ஆவணப்படம் தயாரிக்க திட்டம். இளையராஜா வாழ்த்து. ISL கால்பந்து தொடர் போட்டி
சென்னை ஐதராபாத் ஆட்டம் டிரா. கஜகஸ்தானில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் 2 தங்கம் 1 வெள்ளி 5 வெண்கலம் என 8 பதக்கங்களை குவித்த தமிழக வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இறைவனின் உதவியால் வெற்றி எங்கள் பக்கம் இருக்கிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய பின்னர் ஈரான் உச்சநிலை தலைவர் அலி கொமனி முதல் அறிக்கை. இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்கள் மிரட்டல். வங்கதேசத்தில் துர்கா பூஜை கொண்டாட தடை இல்லை என அரசு அறிவிப்பு. மத்திய கிழக்கு மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். எங்களுக்கு முற்றிலும் போர் நிறுத்தம் தேவை. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரேஸ் வலியுறுத்தல். மெக்சிகோ தேர்தலில் வெற்றி. முதல் பெண் அதிபராக கிளாடியா ஷின்பாம் விரைவில் பதவியேற்பு. தாய்லாந்தில் மாணவர்கள் சுற்றுலா சென்ற பஸ் டயர் வெடித்து தீ விபத்து. 25 மாணவர்கள் உயிரிழப்பு. லெபனானில் பேஜர் கருவிகள் வெடித்து சிதறி 30 பேர் பலி. கேரள தொழிலதிபர் ரின்சன் ஜோஸுக்கு எதிராக சர்வதேச வாரண்ட். வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் 2 நாளில் வெற்றி பெற்ற இந்திய அணி அபாரம். 2-0 என தொடரை கைப்பற்றியது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.